இந்த 13 வருஷ காலகட்டம் இருக்குல்ல, நீங்க சினிமாக்குள்ள அந்த பரோட்டா சீன் வர்றதுக்கு 13 வருஷம் நீங்க சென்னைக்கு வந்ததுல இருந்து இருக்குது. இந்த காலகட்டத்துல நீங்க துவண்டு போறப்போ நீங்க என்ன சொல்லி வந்து உங்களை தேத்திக்கிட்டீங்கன்னு கேக்குறேன். இல்ல எனக்கு என்னன்னா, எனக்கு நான் நடிக்கணும் அவ்வளவுதான். எனக்கு நான் துவண்டு போறதுக்கு என்னோட நண்பர்கள் மூலமா யார் மூலமா அதை ஏன்டா நான் கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எங்க போனாலும். எந்த இடத்துல இருந்தாலும் என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாமே ஹாப்பியா வச்சிருப்பாரு. ஓகே. ஸோ அதை நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரிட்டர்ன் போற ஐடியாவே இல்லவே இல்லை. வந்தாச்சு இனிமே இங்கதான். அதுதான் அதுல ரொம்ப வந்து சில நேரங்கள்ல அப்படி ஏதாவது ஒரு நேரத்துல அப்படி நினைக்கிறப்ப யாராவது நண்பர்கள் மூலமா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஒன்னால முடியும் ஒன்னால முடியும். இன்னொன்று அந்த அந்த குழந்தைகிட்ட இப்படி கையை காட்டினோம்னா கையை பிடிச்சிக்க இப்படி இப்படி இப்படின்னுவாங்களே. இப்போ ஒரு இடத்துல வந்து வா வா வாவன்னு ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அந்த குழந்தை வந்துகிட்டே இருக்குல்ல. அந்த மாதிரி தான் எனக்கு சினிமா வந்து நான் இந்த வந்துடுவேன் தொட்டுருவேன் நான் பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லை. அதான் எடுத்துக்கணும் இந்த இடத்துக்கு நான் உட்காந்துக்குன்னா நான் கடந்து வந்த பாதை இருக்கிறது. அது நான் ஒரு இடத்த நினைச்சு பார்க்குறப்ப எனக்கு அது மாதிரி ஒரு வேலிவானது எனக்கு எதுவுமே இல்லை. ஆனா இந்த சேஞ்ச் ஓவர் நீங்க எடுக்கிறீங்கல்ல, ஓகே இது வரைக்கும் நான் வந்து திரைத்துறைக்கு வந்துட்டேன், நான் ஒரு நகைச்சுவை நடிகரா இருக்கேன், வெற்றிமாறன் சார் மாதிரி ஒருத்தங்க பேசுறாங்க, இதுக்கப்புறம் நான் வந்து கதாநாயகனா ஒரு விஷயம் பண்ண போறேங்கிறப்போ அதுவுமே ஆனா ஈஸியா நடக்கல. ஏன்னா வெளியில வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு எவ்வளவு நாள் ஆகுது நாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த காத்து கொண்டிருக்கிற டைம் கோவிட் வருது, என்னெல்லாம் நடக்குது அந்த ஜேர்னி. ஏன்னா அது ஒரு செகண்ட் நான் ஒரு ரீபர்த்தா பாக்குறேன். கண்டிப்பா சூரியன் மறுபிறவியா நான் அதை பாக்குறேன். அந்த ஜேர்னி வந்து ஏன்னா அது வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரகிள் ஒண்ணு வந்துருச்சு. நீங்க அது நீங்க இந்த கதையை நீங்க இவ்வளவு நேரம் நீங்க சொன்னப்போ உங்களோட சொல்றப்போ இருக்கிற இடத்த வந்து நீங்க ரொம்ப வேல்யூ பண்றீங்க. இப்போ இருக்கிற இடமும் சரி, முன்னாடி இருக்கிற இடமும் சரி. அப்போ அந்த இடத்த ஓகே இது ஒரு ரிஸ்க் எடுத்து மறுபடியும் அடுத்ததுக்கு ஜம்ப் பண்றதுங்கிறது வந்து இன்னொரு ஒரு பயங்கரமான விஷயம். அதை எப்படி பண்ணீங்க? எனக்கு என்னோட அதான் இது நான் நினைச்சு ஒரு எனக்கு கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நடிக்க முடியும். இயக்குநர்களை கஷ்டப்படுத்தாம அவங்க டென்ஷன் ஆக்காம இது ஏன் இவனை போட்ட அந்த கேரக்டருக்கு அப்படின்ற ஒரு சூழல் அவங்க கொடுக்க மாட்டேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கதாநாயகன் ஆயிரம் நான் நினைச்சு போகவே இல்லை. நான் காமெடியனாக ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப அப்படி கேரக்டர் பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் லீடிங் காமெடியனாக இருக்கிறப்ப எனக்கும் எல்லா காமெடியனுக்கு வர வாய்ப்பும் எனக்கும் வந்துச்சு. நான் ஒன்னே தெளிவாக இருந்த ஒரே முடிவு அங்கே நான் எங்கேயுமே நான் அந்த முடிவு எடுக்கலை. நான் கதாநாயகனா நான் நடிப்பேன் நான் ஒத்துக்கிறவே இல்லை, வேண்டான்தான் இருந்தேன். எனக்கு என்னன்னா நான் இதுல இருந்து நான் திருப்பி இன்னொரு இதுக்கு நான் போறதா இருந்தா நான் இதை பண்ணக்கூடாது